ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரண்டாம் புலிகேசியோட அவைக்கள புலவரா இருந்தது யாரு? எஸ், ரவி கீர்த்தி. ஓகேவா, ரவி கீர்த்தி. ஸோ அவர் வந்து ஒரு கல்வெட்டு எழுதியிருப்பார்ல, என்ன கல்வெட்டு? ஐஹோல் கல்வெட்டு. என்ன லாங்குவேஜ்ல? சான்ஸ்கிரிட்டா? எஸ், சான்ஸ்கிரிட்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல மகாபாரதம் யார் எழுதியிருப்பா? நன்னையா. ஓகேவா. ஸோ நன்னையா வந்து தெலுங்குல மகாபாரதம் வந்து எழுதியிருப்பாங்க. பெரிய புராணம் எழுதினது யாரு? சேக்கிலார். சேக்கிலார். ஓகே. ஸோ மத்த விலாச பிரகசனம்? மகேந்திரவர்மன் 1. மகேந்திரவர்மன் 1. அடுத்து கூரம் செப்பேடுகள் யாரோடது? எஸ், பரமேஸ்வரனோடது கூரம் செப்பேடுகள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யுவான் சுவாங்கோட பயண குறிப்பு என்னது? சியூகி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவர் இரண்டாம் புலிகேசி எந்த நதிக்கரையில ஹர்ஷரை வந்து வெற்றி பெற்றிருப்பாரு? எஸ், நர்மதை நதிக்கரையில வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ ஹர்ஷரை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இவர் அவருக்கு ஒரு பட்டம் சூட்டியிருப்பாரு. என்னது? எஸ், பரமேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து சூட்டியிருப்பாரு. ஸோ இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சு. வாய்ஸ் லோவா இருக்க மாதிரி. லோவா இருக்குதா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? ஓகேவா தான். ஓகே. ஸோ எதுக்கிட்டேன்? நம்ம இரண்டாம் புலிகேசியை வந்து தோற்கடிச்சது யாரு? எஸ், நரசிம்மவர்மன் 1. முதலாம் நரசிம்மவர்மன். அதனாலதான் இவருக்கு என்ன பேர் வந்திருக்கும்? வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கும். பல்லவர்களோட அரச முத்திரை எது? திமில் கொண்ட காளை. சாளுக்கியர்களோட அரச முத்திரை? வராகன். ஓகே. சோ இந்த ஐகாலை கல்வெட்டுல வந்து எத்தனை வரிகள் அப்படிங்கிறது இருக்கும்? 33. ஓகே. 19 வரிகள் இல்லையா? 33 எது? எஸ், அலகாபாத் கல்வெட்டு தான் 33. ஹரிசேனா 33. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஜசிம்மனோட அரசி யாரு? அவங்களோட உருவம் வந்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்ல இருக்கும். ரங்கபதாகா. எஸ், ரங்கபதாகாவோட உருவம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சாளுக்கிய வம்சத்துல பார்த்துட்டா நமக்கு அமர்த்தியா அப்படிங்கிறது எந்த அமைச்சரை குறிக்கக்கூடியது? ரெவென்யூ. எஸ், ஸோ வருவாய்த்துறையை குறிக்கக்கூடியது. சமகர்த்தா? எஸ், கருவூல அமைச்சர், ட்ரெஷரி, சமகர்த்தா அப்படிங்கிறது. சமந்தா? லேண்ட்லார்ட். எஸ், லேண்ட்லார்ட்ஸ், நில பிரபுக்களை குறிக்கக்கூடியது. ஸோ கிராமத்தை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்களை வந்து என்னன்னு சொல்லி அழைச்சாங்க? மகாத்ரா. ஓகேவா, மகாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக்தியோட தலைவர் யாரு? புக்தி. போகபதி. எஸ், போகபதி. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வருவாய் அலுவலர்களாக பணியாற்றியவர்கள் யாரு? அவங்க என்ன பேர்ல அழைக்கப்பட்டாங்க? ரெவென்யூ ஆபீசர்ஸ். நலக்கவுண்ட அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ கிராம நிர்வாகத்தோட மைய புள்ளியா இருந்தவங்கள என்ன அழைச்சாங்க? என்ன கேக்குதா? கேக்குது மேம். ஆன்சர் தெரியலையா? ஓகே. கிராமணி. ஓகேவா, கிராமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ரவிகீர்த்தி வந்து எந்த மதத்தை சேர்ந்த அறிஞர்? சமணம். படிக்கலையா யாரும்? ஓகே.
ஸோ இரண்டாம் புலிகேசியோட தளபதி வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு சமஸ்கிருத மொழியில, இலக்கண நூல். அதோட பேர் என்ன? சாம்பாவதாரம். சப்தவதாரம். சப்தவதாரம் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐஹாலேல வந்து எத்தனை கோவில்கள் இருக்கும் மொத்தம்? 70 கோவில்கள் அப்படிங்கிறது இருக்கும். சோ விருப்பாட்சா கோவில் வந்து யாரோட ஆணைப்படி கட்டப்பட்டது? லோகமாதேவி. எஸ், நைஸ். லோகமாதேவியோட ஆணைப்படி. சோ இது வந்து யாரு காஞ்சிபுரத்தை வெற்றி கொண்டதன் நினைவா கட்டப்பட்டது? விக்ரமாதித்தன். எஸ், இரண்டாம் விக்ரமாதித்யன். திரிபுவச்சாரி அப்படின்னா மீனிங் என்ன? அந்த கட்டட கலைஞர் இருப்பாங்க இல்லையா, உலகை உருவாக்கியவன் அப்படிங்கிறது மீனிங். அந்த கருவறைய வடிவமைச்சரோட பெயர் என்னன்னு சொல்லுவாங்க? ரேவதி ஓவஜா. ரேவதி ஓவஜா அப்படிங்கிறது. ஸோ ஓவிய கலையில பாத்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்கள் வந்து என்ன பாணியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? எஸ், வாகாடகர்கள். ஓகேவா, வாகாடர்களோட பாணி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நிறைய ஓவியங்கள் விஷ்ணுவோட அவதாரங்கள் பத்தி எல்லாம் இருக்கும். இந்த ஓவியங்கள் எல்லாம் யாரோட அரண்மனையில வச்சிருப்பாங்க? யாரு கட்டின அரண்மனையில? எஸ், மங்களேசன் கட்டின அரண்மனையில வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, பல்லவர்களோட கிங் ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்மவிஷ்ணு, மகேந்திரவர்மா, நரசிம்மவர்மன் 1, மகேந்திரவர்மன் 2, பரமேஸ்வரர், ராஜசிங்கேஸ்வரர் பேர் மறந்துச்சு. ஓகே. நந்திவர்மன். திருப்புரம்பியம் போர்ல வந்து யாரு தோற்கடிக்கப்படுவா? தோற்கடிச்சது யாரு? பாண்டியரை தோற்கடிச்சது மூன்றாம் நந்திவர்மன். ஓகேவா. கடைசி பல்லவரசன் யாரு? அபராஜித பல்லவன். ஓகே. சோ சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், முதலாம் பரமேஸ்வரன் இடையில வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவர் தண்டிவர்மனோட பையனான மூன்றாம் நந்திவர்மன். ஸோ ஃபைனலாக வந்து அபராஜிதன். ஸோ அபராஜிதன் வந்து முதலாம் ஆதித்ய சோழனோட போரிட்டு இறந்துருவார். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பல்லவர்கள் ஆட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் அமத்தியா அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? வருவாய், ஆலோசகர். ஸோ சாளுக்கியர்கள்ல தான் அமத்தியா வந்து வருவாய். ஸோ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அமத்தியா அப்படிங்கிறது ஆலோசகர்கள். ஸோ மந்திரி மண்டல அப்படின்னா ராஜதந்திரி. இல்ல மந்திரியோட அவை சபை, அமைச்சர் குழு. ஓகேவா. ஸோ மந்திரி அப்படின்னா ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க. மாணிக்க பண்டாரம் காப்பான்னா கருவூலத்தை காப்பவர். எஸ், கருவூலத்தை காப்பவர். கொடுக்கா பிள்ளை நன்கொடைகளுக்கான அதிகாரி. கோச அதியட்சா அந்த மகா பண்ட அவங்களெல்லாம் மானிட்டர் பண்றாங்க, சூப்பர்வைசரா இருப்பாங்க. ஓகே. ஸோ காசுக்குடி செப்பேடுகள் யாரோடது? நந்திவர்ம பல்லவனோடது. ஸோ இதுல வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த செப்பேடுகள்ல? அபராதம் பத்தி. எஸ், அபராதங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ கோவில்களுக்கு கொடையா வழங்கப்பட்ட கிராமங்களை என்னன்னு சொல்றாங்க? எஸ், தேவதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே பிராமினுக்கோ இல்லைன்னா சில பாமணர் கொண்ட குழுக்கோ கொடுக்கப்பட்டது பிரம்மதேயம் அப்படிங்கிறது. உருக்காட்டு கோட்டம் அப்படிங்கிறது எங்க இருந்த பிளேஸ்? பாண்டிச்சேரி. ஸோ இங்க வந்து எந்த முத்திரையால பொறிக்கப்பட்ட அந்த செப்பு வளையம் கண்டுபிடிச்சிருப்பாங்க? நந்தி. கரெக்ட் தான். லிங்கம், நந்தி பொறிக்கப்பட்டது. ஸோ இதுல வந்து 11 செப்பு பட்டயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த அரசனோட 22வது ஆட்சி ஆண்டில் மானியமா தரப்பட்ட கிராமம் பற்றிய செய்தி இருக்கும்? அரசன் நந்திவர்மனோட. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் ஆகி திருப்பி இடையில ஒரு லாங்குவேஜ் வரும்? சான்ஸ்கிரிட், தமிழ், லாஸ்ட் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட்ல தொடங்கி தமிழ்ல இடையில வந்து திருப்பி வந்து சான்ஸ்கிரிட்லயே முடியும்.
சோ யாரோட கப்பற்படை அப்படிங்கிறது இருந்ததுலே வலிமையான கப்பற்படை? சோழர். Yes, சோழர்களோட கப்பல் படை அப்படிங்கிறது. வெளிநாடுகளோடு வாணிகம் மேற்கொண்ட வணிகர்கள் குழு. சோ ஃபாரின்ல ட்ரேடிங் நானாதேசி. நானாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்களோட கொடியில வந்து என்ன வடிவம் இருந்துச்சு? காளையோட வடிவம் அப்படிங்கிறது இருந்தது. சோ நானாதேசியோட அந்த அவங்களோட தலைவரை என்னன்னு சொல்றாங்க? இந்த பட்டண கிராமத்தார் பட்டண தண்டநாயகன், பட்டன்சாமி, பட்டண கிழார், தண்டநாயகன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உறுப்பினர்கள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? ஐஹோல் பரமேஸ்வரியா. எஸ், சூப்பர். சோ ஐஹோல் பரமேஸ்வரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க கூட வணிகம் பண்ணதுல எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதிகமா இருந்தாங்க? அரேபியா. எஸ், அரேபியர்கள் தான் வந்து அதிகமா இருந்திருப்பாங்க. சோ என்ன லாங்குவேஜுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க? எஸ், சான்ஸ்கிரிட்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இவங்க எந்த கடவுளை வந்து வழிபட்டிருப்பாங்க? இந்த வேத மதங்களை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் சிவன். எஸ், சிவனை வந்து வழிபட்டிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்டா ஒரு அரசர் வந்து சமண மதத்துல இருந்து விலகி சைவத்தை தழுவி இருப்பாரு. யாரு? மகேந்திரவர்மன். சோ ஒரு சைவத்தை தழுவ காரணமா இருந்தது அப்பர். ஓகே. கீர்த்தார்ஜுனியம் யார் எழுதினது? பாரவி. தசகுமார சரிதம் தண்டி. காவியதர்சா தண்டின். ஓகே. சோ மகேந்திரவர்மனோட ஒரு ஃபேமஸான கல்வெட்டு ஒண்ணு இருக்கும். இது மண்டகப்பட்டு கல்வெட்டு அப்படிங்கிறது. எல்லோரால எத்தனை குகைகள் இருக்குது? அந்த குடைவரை 34 குகைகள் அப்படிங்கிறது இருக்குது. சோ இத உருவாக்குனது யாரு? எல்லோரா எந்த வம்சம்? சாளுக்கியர்களும் ராஷ்டிரகூடர்களும் தான் உருவாக்கி இருப்பாங்க. சோ எல்லோரால எத்தனை குகைகள்ல சுவர் ஓவியங்கள் அப்படிங்கிறது இருக்கு? 5 குகைகள்ல இருக்குது. ஓகே. சோ எல்லோராக்கு எப்போ யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்தாங்க? 1983. ஓகே, 83ல. பட்டாடக்கல் 87. சோ எல்லோரால மொத்தம் எத்தனை பௌத்த குகைகள் இருக்குது? 12. எஸ், 12 இருக்குது. ஓகே. சோ மொத்தம் வந்து 34. அதுல பௌத்த குகை வந்து 12. ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள் காணப்படுறது 5 அப்படிங்கிறது இருக்கும். சோ எந்த குகையில டேபிள் மேல அந்த மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதியை வச்சு மனிதன் வாசிக்கிறதே வந்து இருக்கும்? எஸ், 6வது குகையில வந்து இருக்கும். சோ வியாக்ன முத்ரா அப்படிங்கிறது புத்தரோட என்ன போஸ வந்து சொல்லிருப்பாங்க? போதனை செய்யக்கூடியது. இந்த பெண் நீர் தெய்வம் கங்கை எந்த அனிமல் மேல? முதலை மேல. முதலை வந்து ஆமை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. சோ இந்த நமக்கு சமண குகைகள் எல்லாம் இருக்கும். அதுல வந்து கைலாசநாதர் குகையை தவிர மத்த எல்லாம் என்ன ஷேப்ல இருக்கும்? சதுரம். சதுர ஷேப்ல இருக்கும். சோ கைலாசநாதர் குகை எத்தனையாவது குகை? 16. ஒற்றை கல்லிலான வடிவம் அப்படிங்கிறது காணப்பட்டுச்சு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தை சேர்ந்த ஓவியங்கள்ல லேட்டர் பீரியட்ல இருந்ததுல யாரோட இது வந்து அளவில் பெரிதான புடைப்போவியமாக காண்பிக்கப்பட்டிருக்கும்? யார காமிச்சிருப்பாங்க? புத்தரா? போதிசத்துவா. போதிசத்துவனாலும் புத்தர்னாலும் வேற ஒண்ணு இல்லையா மேம்? அது ஒண்ணுதான். ஆனா அது ஏதாவது அந்த ஷேப், அந்த அவங்க அந்த போஸ் ஏதாவது வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
ஓகே. ஸோ மாமல்லபுரத்துக்கு எப்போ யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க? 84. 1984ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெண் நாயன்மார்கள் யாரெல்லாம்? ஆண்டாள், காரைக்கால் காரைக்கால் அம்மையார் அம்மையார், வச்சு காரைக்கால் மங்கையாள், ஆண்டாள் வந்து மங்கையர்க்கரசி. ஆழ்வார்கள், பெண் நாயன்மார் வந்து கவிஞர் காரைக்கால் அம்மையாரும் மங்கையர்க்கரசியும். ஓகேவா? ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாரு? நாதமுனி, நாதமுனி. ஸோ தேவாரம் யாராலெல்லாம் எழுதப்பட்டிருக்கும்? அப்பர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், திருவாசகர். திருஞான எஸ். ஸோ அப்பர், சுந்தரர், சம்பந்தர். ஃபர்ஸ்ட் 3 வந்து சம்பந்தர் எழுதியிருப்பாரு, 4, 5, 6 அப்பர், 7வது சுந்தரர். மாணிக்கவாசகர் எழுதினது திருவாசகம். திருவாசகம், 8ஆம் திருமுறை. ஸோ இவரு நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது? திருநகரி. ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறது. ஆதிசங்கரர் பிறந்த ஊரு கலடி, கேரளா. கேரளால இருக்கக்கூடிய காலடி. ஸோ இவரோட கோட்பாடு என்ன கோட்பாடு ஃபாலோ பண்ணியிருப்பாரு? அத்வைதா, அத்வைதானந்தம். அதே ஸ்ரீ ராமானுஜர் ஃபாலோ பண்ணது விசிஷ்ட அத்வைதா. விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிறது. சோ பல்லவர்கள் வந்து எந்த மண்டலத்துல அவங்களோட ராஜ்யத்தை நிறுவியிருப்பாங்க? தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம். கட்டடக்கலைக்கு அதிகமான ஆதரவு கொடுத்த அரச வம்சம் எது? பல்லவர்கள் தான். ஓகேவா? வேசரா ஸ்டைல் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணவங்க யாரு? சாளுக்கியர்கள். கிராம உள்ளூர் தன்னாட்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது சோழர்கள். அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள் யாரோட பீரியட்ல கட்டப்பட்டிருக்கும்? ராஷ்டிரகூட்டாஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் வந்து ராஷ்டிரகூட்டாஸ். சோ நிலம் அளப்பதற்கு ஏரி, நிவர்த்தனம், பட்டிகை, சோ இதெல்லாம் யாரோட பீரியட்ல இருந்திருக்கும்? பல்லவர்களோட பீரியட்ல இருந்திருக்கும். சோ பல்லவர் காலத்துல இருந்த இந்த குகைகள் எல்லாம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோவில் குகை ஃபேமஸா இருந்தது. இப்பதான் பார்த்து முடிச்சோம், சொல்லுங்க. மண்டகப்பட்டு. ஓகே. அதுக்கப்புறம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில், கைலாசநாதர் டெம்பிள் காஞ்சி, வரதராஜ பெருமாள் கோவில். அப்புறம் எந்த ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் காலத்துல எந்த குகை இருந்திருக்கும்? எல்லோரா. ஓகே. பட்டாடக்கல் யாரோட பீரியட சார்ந்தது? சாளுக்கியர். வாதாபி சாளுக்கியர்களோடது. பல்லவர்களோட ஆந்திர தோற்றம் பற்றி யாரு சொல்லியிருப்பாங்க? ஆந்திரா ஆரிஜின் ஆஃப் த பல்லவாஸ் வாஸ் மென்ஷன்ட் பை. ஆப்ஷன் வேணுமா? ஓகே. ஸோ கேபி ஜெய்ஸ்வால், ஆர் சத்யநாதையர், கிருஷ்ணசாமி ஐயங்கார், நீலகண்ட சாஸ்திரி. எஸ், நீலகண்ட சாஸ்திரி. சீன பயணி யுவான் சுவாங் வந்து யாரோட பீரியட்ல காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு? நரசிம்மவர்மன். எஸ், நரசிம்மவர்மாவோட பீரியட்ல வந்திருப்பாரு. பல்லவன் கோவில் தகடுகள், பல்லவன் கோவில் பிளேட்ஸ் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் சொல்றேன். ஸ்வேதாம்பர சமண வரிசை, திகம்பரா சமண வரிசை, புத்த கொள்கைகள், பல்லவ அரசர்களின் மரபு வரிசை. திகம்பரா சமண வரிசை. எஸ், நைஸ். ஸோ திகம்பரா சமண வரிசை பத்தி தான் அந்த பல்லவன் கோவில் தகடுகள் அப்படிங்கிறது சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, திகம்பரா சமண வரிசை, பல்லவர் கோவில் தகடுகள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எது?
திருச்சிராப்பள்ளி. எஸ், திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ மானூர் கல்வெட்டு வந்து யாரோடது? பாண்டியர்கள் நெடுஞ்செழியன். பாண்டியர்களோடது. கிராம நிர்வாகம். நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கால பிரம்ம தேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யார்? earliest brahmodayas in தொண்டை மண்டலம் established by whom? ஆப்ஷன் சொல்றேன். பல்லவரசர்கள்ல யாருன்னு சொல்லுங்க. முதலாம் நந்திவர்மன், இரண்டாம் நந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், விஷ்ணுகோபன். இரண்டாம் நந்திவர்மன். earliest பிரம்மோதயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. Yes. So, முதலாம் நந்திவர்மன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எதுன்னு சொல்லி 4 கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், 5 ரதம், ஆயி மண்டபம். ஆயி மண்டபம் அப்படிங்கிறது. வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. இன்னும் இருக்கும். ஸோ அந்த பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி அது வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? பியூக்யூல. ஸோ ஹவுகாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸை குறிச்சிருக்காங்க? எஸ், காஞ்சி. ஹுவாங்சி அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய கட்டுரை A treatise on South Indian paintings. ஆப்ஷன் சொல்றேன். மத்த விலாச. எஸ், கரெக்ட். தக்ஷிண சித்ரா அப்படிங்கிறது தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய கட்டுரை. சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பில்லாத பட்டயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. which among the following plates are not associated with சிம்ம விஷ்ணு? ஸோ வேலூர் பாளையம் செப்பேடு, காசக்குடி பட்டயம், கஞ்சனூர் பட்டயம், சின்னமனூர் பட்டயம். சின்னமனூர் பாண்டியர்களோடது. சின்னமனூர் வந்து பாண்டியர்களோடது, மீதி 3 வந்து இவங்களோடது வரும். India will be a global player in the digital economy. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு சுந்தர் பிச்சை வந்து சொல்லியிருப்பாரு. இந்தியன் எக்கனாமி இஸ் மார்க்ட் பை தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப். இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாத்தீங்க. ஜிடிபி. 4 சொல்றேன். இந்த 4ல வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? 2 எண்ணம் வரும். லோ பெர் கேபிட்டா இன்கம், குறைந்த தலா வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை, ஹை ப்ரொபோர்ஷன் ஃபார் தி ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் என்கேஜ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், ப்ராப்ளம்ஸ் இன் த எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் சிக்கல்கள். ஸோ இதுல எது 2 வரும்? 1 2 இல்ல 1 3 2 3 2 4? திருப்பி சொல்றேன். சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? ஓகே. லோ பெர் கேபிட்டா இன்கம், ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் என்கேஜ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், ப்ராப்ளம்ஸ் இன் த எம்ப்ளாய்மெண்ட். தமிழ்ல பாத்தீங்கன்னா 2 and 3. 2 and 3 இல்லை. வேற 1 2 1 3.
ஓகேவா? 1ம் 3யும். ஸோ 1 வந்து லோ பெர் கேபிட்டா இன்கம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க வேண்டும், இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிக்சட் எக்கனாமின்னா என்ன? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் பிரைவேட் செக்டார் சேர்ந்து ஒர்க் பண்றது. ஸோ இதுவே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தனியாவே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இந்தியன் எக்கனாமியில் இம்பார்ட்டண்டான பிளேஸ் எதுக்கு இருக்குது? எந்த செக்டாருக்கு? வணிகமா, விவசாயமா, பொதுத்துறையா, உற்பத்தி துறையா? இம்பார்ட்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு. எஸ், அக்ரிகல்ச்சர். ஓகேவா? பிரதான இடம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவே அதிக வருமானம் எதன் மூலமா வருதுன்னு கேட்டாங்கன்னா சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார். ஓகேவா? 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. மெயின் ஸ்டே ஆஃப் இந்தியன் எக்கனாமி, பிரதான இடம் வகிக்கிறது அக்ரிகல்ச்சர். அதுவே அதிக வருமானம் எதன் மூலமா வருது அப்படின்னா சர்வீஸ் செக்டார், டெர்ஷரி, 3ஆம் நிலை மூலமா வருது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4ல் வந்து எது வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரென்த்தில் வந்து மேட்ச் ஆகாதுங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், மிக்சட் எக்கனாமி. செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பிளேஸ் த கீ ரோல், தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. தேர்டு வந்து இந்தியா தப்பு. எஸ், இண்டஸ்ட்ரீஸ் பிளேஸ் அக்ரிகல்ச்சரல் பிளேஸ் த கீ ரோல். ஆமா. ஸோ அக்ரி தான் வந்து முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது, இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, இந்தியா ஹேஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, அடுத்தது வேகமாக வளரும் சேவைத்துறை, ஃபாஸ்ட் க்ரோவிங் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது. ஸோ இதில் தப்பு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் பிளேஸ் த கீ ரோல் அப்படிங்கிறது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் வேணாம், இது அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கால் மார்க்ஸோட கொள்கை வந்து எது பேஸ் பண்ணியிருக்கும்? கம்யூனிசம், சமதர்மம். ஓகேவா? சமதர்மம், சோஷியலிஸ்ட். ஸோ இந்த நம்ம கிரேட் டிப்ரெஷன், பெரும் மந்த நிலையின் போது டேஷ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ முறை, கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், சமதர்ம முறை, டெமோக்ராட்டிக், ஜனநாயக முறை, மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதார முறை. கேபிட்டலிசம், முதலாளித்துவ முறை அப்படிங்கிறது தான் பதிலளிக்க தவறி இருக்கும். ஸோ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் யாரு? முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் தான். சமத்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம், கார்ல் மார்க்ஸ். ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர், லைனஸ் ராபின். வெல்ஃபேர் வந்து வேற, ஸ்கார்சிட்டி தான் வந்து அவர் லயனல் ராபின்ஸ். ஸோ ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர்னா ஆப்ஷன் ஆக்சுவலாக அது ராங் பேர் அதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஷலா, ஆடம்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆடம் ஸ்மித் கொடுத்துருக்குறான், ஆடம் ஸ்மித் வந்து தப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் யார் சொன்னீங்க? ஆடம் ஸ்மித். அப்படின்னா ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர் வந்து இவர் தான், ஆல்ஃபிரட் மார்ஷல். ஓகேவா? நாடுகளின் செல்வம் அவர். இல்ல நல இலக்கணத்தின் ஆசிரியர், நல இலக்கணத்தின் ஆசிரியர். மேம் இது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பத்தி ஆர்தர் பிகோ ஏதோ வரும்ல மேம்? ஆர்தர் செசில். ஆமா, அதுதான் அந்த கூகுள்ல போட்டா அதுதான் வருது. PIGO. ஆமா, அவரை தான் காமிச்சிச்சு இப்ப கூகுள்ல போட்டு, ஆர்தர் பிகோ அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமிக்ஸ் ஆஃப் வெல்ஃபேர், ஆமா எக்கனாமிக்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் அப்படிங்கறத எழுதினவர் அவரு.
ஸோ Books தெரியல. ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. ஓகே, சரி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அடுத்த லெசனில் வரக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்தியன் எக்கனாமி எத்தனையாவது பிளேஸ்ல இருக்குது? 6வது. 6th place. ஸோ எவ்வளவு அந்த ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்? 4.15 4.65% அப்படிங்கிறது இருக்கும். ஸோ IMF-ஓட இதுபடி growth rate எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 6.5%. 6.5% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ G20ல வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட் அவங்க எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க? 2023ல நம்ம நடக்கிறோம். எஸ், 2023 இந்தியா ஹோஸ்ட் பண்ணப்ப ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 1921 என்ன இயர்னு சொல்லுவோம்? கிரேட் டிவைட். பெரும் பிரிவினை ஆண்டு இல்லையா? 1961 பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 1951 ஸ்மால் டிவைட். சிறு பிளவு ஆண்டு. 2001 ஸ்டாக்னன்ட் growth. 100 crores ரீச் பண்ணிருப்போம். 100 crores வந்து ரீச் பண்ணது 2001. 2011ல யூத்தோட பாப்புலேஷன் யூத்தோட பாப்புலேஷன் அதிகமா. யூத்தோட பாப்புலேஷன் வந்து அதிகம், மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உல்லா ஸ்கீம் படி 100% லிட்ரஸி யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணா? மிசோரம். செகண்ட் கோவா. தேர்ட் திரிபுரா. உத்தரகாண்ட். ஹிமாச்சல பிரதேஷ் 4, 5 சிக்கிம், 6 உத்தரகாண்ட். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா உத்தரகாண்ட். ஸோ அது உல்லாஸ் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வர? 22 to 27. 22 to 27. உல்லாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் lifelong learning for all in society. Okay, so understanding lifelong learning all in society அப்படிங்கிறது உல்லாஸ். ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன எக்கனாமி? மிக்சட் எக்கனாமி. Indian economy is always our economy. Indian economy is a police economy. Indian economy is always our economy. Okay. So next வந்து ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்டாக இருக்கு. The third Y20 Indonesia pre-summit forum on the issue of a sustainable and livable planet continues on 22/5/2022 Sunday with discussion on the circular economy. Based on A.V. Nees, 1988, the concept of circular economy is to அப்படிங்கிறது. மூன்றாவது Y20 இந்தோனேஷியாவின் உச்சி மாநாட்டிற்கு முந்தைய கருத்துக்களம் நிலையான மற்றும் வாழக்கூடிய கிரகம் பற்றிய விவாதம் ஞாயிற்றுக்கிழமை வட்ட பொருளாதாரம் பற்றிய விவாதங்களுடன் தொடங்கியது 22/5/2022ல. ஏவி கினீஸ் வருடம் 1958. அவரின் கூற்றுப்படி வட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை பத்தினதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து இந்த லைன் மட்டும்தான், அந்த சர்க்குலர் எக்கானமி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் ஸ்டோரி. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலிவியேட் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு. செகண்ட் வந்து ரெடியூஸ் ஃபெமைன், பஞ்சத்தை குறைப்பது. தேர்டு வந்து என்ஹான்ஸ் யூத் எம்ப்ளாய்மெண்ட், இளைஞர்களின் வேலை வாய்ப்பு மேம்படுத்துதல். நாலாவது வந்து வளங்களை திறமையாக பயன்படுத்துதல் மற்றும் மறுபயன்பாடு செய்தல், யூஸ் அண்ட் ரீயூஸ் எஃபிஷியன்ட்லி த ரிசோர்சஸ். ஆமா, ஆப்ஷன்ல இருந்தே எடுத்துடலாம் இல்லையா. ஸோ வட்டம் சர்க்குலர் அப்படிங்கும்போது நமக்கு அது யூஸ் ரீயூஸ் யூஸ் அப்படிங்கிறதுல வந்துடும், அவ்வளோதான். அப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா, ஏதாவது அந்த அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க இல்லை மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஏதாவது வித்தியாசமான வேர்டு புதுசா காயின் பண்ணாங்க அப்படின்னா அதோட மீனிங் வந்து கண்டிப்பா தெரியணும். இப்போ எப்படி நமக்கு பட்ஜெட்ல ஆரஞ்சு எக்கனாமி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, ஸோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சுல, அந்த மாதிரி. ஆரஞ்சு எக்கனாமி எதோட ரிலேட் ஆனது? மீடியா ஆடியோ விஷுவல் ஏவிஜிசி இல்லையா? ஏவிஜிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கரெக்ட் தான், சொல்லுங்க. அனிமேஷன், விஷுவல் கிராஃபிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ். ஓகேவா?
அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் அண்ட் காமிக்ஸ். அதில் எக்ஸ்ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தா Extended. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வரும். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா $1.5 trillion எக்கனாமி எப்போ டார்கெட் வச்சிருக்காங்க? 2036. ஓகே, ஸோ அதான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க பிஒய்க்யூவில். ஓகே, நம்ம மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம்? பீமாரு ஸ்டேட். ஸோ எதெல்லாம்? பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீமாரு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஜிடிபியில் ஓகே ஜிடிபி கேட்டாச்சா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் எத்தனையாவது பிளேஸில் இருக்கிறோம்? தேர்டு பிளேஸில் வந்து இருக்கிறோம். ஓகே, பீகாரோட மத்திய பிரதேஷா மகாராஷ்டிராவா மேம்? மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரான்னு சொன்னீங்க, டவுட். மத்திய பிரதேஷ். பீமார். ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ நமக்கு ஃபெமா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஃபெமா 1999. ஃபெரா 73. எஃப்சிஆர்ஏ புது ஆக்ட் 2010. அமெண்ட்மெண்ட் வந்து 2026. பழசு வந்து 1976 அப்படிங்கிறது. லேண்டில் பொறுத்த வரைக்கும், ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறோம்? 2.4%. 17th place. 7th place. 7th. 2.4% லேண்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வாழ்றோம்? 17.5%. அதுல நம்மளோட ஜிடிபி பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது? 2%. எக்ஸாக்டா 2 வரும். 1.2 of income வரும். அதேதான். GDP வராது. அதான் கேக்குறீங்க. அதுதான் கேக்குறீங்களா? 1.2%. ஓகே, ஸோ உலக மக்கள் தொகையில எத்தனை பேர் வந்து இந்தியர்களா இருக்காங்க? 6 பேரு. 6ல 1 வந்து 6ல ஒருத்தங்க. ஓகே, ஸோ இந்தியால எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து வேளாண்மை சார்ந்த தொழில்களை இருக்காங்க? more than 60%. 60% அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து எவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல பார்த்திருப்போம். 17. ஐ மீன் 46. இப்போ 1/6 மாதிரி. அது எத்தனை? 1/5. அதேதான் 1/5. ஓகேவா? ஸோ 5ல ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, சென்சஸ் படி அதிகமான செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் எந்த ஸ்டேட்ல இருக்குது? கேரளா. கம்மியானது பீகார். இது ஹரியானால எவ்வளவு இருக்குது? 877. 877. கேரளால 1084 அப்படிங்கிறது இருக்கும். நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். பெட்ரோல், fossil fuels, படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் கனிமங்கள். ஸோ இதெல்லாம் natural gas.
நேச்சுரல் கேஸ் ஓகே. நேச்சுரல் கேஸ் வந்து ரினியூவபிள் எனர்ஜில தான் renewable energy ல தான். Okay, okay. ஓகே. ஸோ மேக்னடைட் ஓர் வந்து தாது எந்த கடற்கரையில அதிகமா கிடைக்குது? கர்நாடகா மேம். நேச்சுரல் கேஸ் நான் நான் ரினியூவபிள் தானா? பயோகேஸ் தான் ரெனியூவபிள். நேச்சுரல் கேஸ்னா என்ன பயோகேஸ்? அது ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து இது பண்றது. ஆமா. நேச்சுரல் நான் பயோ அப்படின்னு பயோகேஸ். ஸோ பயோகேஸ் வந்து மீத்தேன் CH4 ரினியூவபிள் நேச்சுரல் கேஸ். ஓகே. இது நேச்சுரல் கேஸ்னா ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் இதெல்லாம், க்ரூட் ஆயில் அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் வருது. சரியா? ஓகே. பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்போ தொடங்கினாங்க? 2022 செப்டம்பர் 24. செப்டம்பர் 24, 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ 33% ஃபாரஸ்ட் கவர். இன்க்ரீஸ் பண்ண. ஓகே, 33% இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எவ்வளவு அதன்படி இருக்குது தமிழ்நாட்டில்? 24.47%. 24.47% அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் மிக பழமையான சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கக்கூடிய பிளேஸ் இது? டிக்பாய். திக்பாய். இந்திய ரயில்வே ஃபர்ஸ்ட் வைஃபை ஃபெசிலிட்டி எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? பெங்களூர்ல. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் எப்போ மெர்ஜ் ஆச்சு? ஆகஸ்ட் 27, 2007ல. ஸோ இது டாடா கண்ட்ரோல்ல எப்போ வந்துச்சு? 2022ல வந்திருக்கும். தேசிய துறைமுக வாரியம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1950ல. ஹார்பர் அதேதான். வேர்ல்டுலேயே எத்தனையாவது பிளேஸ்ல நம்மளோட போக்குவரத்து அப்படிங்கிறதுக்கு எத்தனையாவது பெரிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்? ஃபோர்த்து. நான்காவது பெரிய போக்குவரத்து. ஸோ நம்மளோட இந்திய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பேசிக்கா எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது? 6 பிரைமரி. எஸ், 6. நர்சரி டு பிஜி வரைக்கும். குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம் அப்படிங்கிறது. யூஜிசி ஆக்ட் எப்போ? 56. ஆயுஷ் மினிஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2014ல. எஸ் ஃபார் சௌபாரிக்பா. இன்னொன்னு சித்தா. எஸ், சித்தாவும் சோவாரிக்பா அப்படிங்கிறதும். நாடென்ப நாடா வளர்ந்தரு, நாடென்ப நாட வளர்ந்தரும் நாடு அப்படிங்கிற திருக்குறள் எத்தனையாவது திருக்குறள்? 739. திருக்குறள் படிக்கிறதே புக்ல நம்பர் கொடுத்துருக்கிறா, திருக்குறள் நம்ம படிக்கணும். சரி, அப்படியே ஆப்போசிட்டா கேட்கலாம் தான். கரெக்ட். 739, 739. அதேதான். அவங்க வந்து வித்தியாசமா யோசிப்பாங்களா, நம்மளும் யோசிப்போம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ காந்தி வந்து இந்த தார்மீக மதிப்பு புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துல எல்லாம் சொல்லியிருப்பாரு? 1924ல வந்து சொல்லியிருப்பாரு. டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்டிகல் என்ன? 40. எஸ், ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது. நேரு என்ன பத்திரிகை நடத்திட்டு இருந்திருப்பாரு? ஹெரால்ட். நேஷனல் ஹெரால்ட். மோதிலால் நேருவோடது இண்டிபெண்டன்ட்.
அம்பேத்கர் வந்து இந்த மாகாண நிதி பெருக்கம் அப்படிங்கிறது அந்த ஃபினான்ஷியல் இதை வந்து 3 ஸ்டேஜா பிரிச்சிருப்பாரு. என்னென்ன ஸ்டேஜ்? ஒப்படைப்பு வரவு செலவு, Budget ஒதுக்கீடு வரவு செலவு, budget में பங்கீடு. assignment, assigned revenue and shared revenue. ஓகே, ஸோ பட்ஜெட்டு, அசைன்டு, Assignment, ஷேர்டு. assigned revenue, shared revenue. ஓகே, ஸோ அதில் வந்து பட்ஜெட் ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்? 71, 71, 72 ல இருந்து 77 வரைக்கும். எஸ், 71ல இருந்து 77 வரைக்கும். ஒதுக்கீடு அசைன் ஒதுக்கீடு வந்து 83 ல இருந்து 1921 வரைக்கும். ஒதுக்கீடுனா ஷேர்டு தானே. 77 to 82. அந்த செகண்ட் சொன்னீங்களா அசைன்டு அப்படிங்கிறதா? அது தேர்டு வந்து வருவாய் பங்கீடு தான் வந்து 82ல இருந்து 21 வரைக்கும். ஓகே ஓகே. ஒதுக்கீடு வந்து ஷேர்டுன்னு நினைச்சேன். ஸோ ஒப்படைப்பு வந்து 1871ல இருந்து 77, ஒதுக்கீடு வந்து 1877ல இருந்து 82, வருவாய் பங்கீடு வந்து 1882ல இருந்து 1921 வரைக்கும். நாடுகளின் செல்வம் புக் யாரோடது? ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித், வெல்ஃபேர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது. ஓகே. காந்திய பொருளாதாரம் யாரு சொல்லியிருப்பா? ஜேசி குமாரப்பா. ஜேசி குமாரப்பா. இவரை பச்சை காந்தின்னு சொன்னது யாரு? ராமச்சந்திர குகா வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து 1935ல ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஒரு அசோசியேஷன். என்ன? கிராம அசோசியேஷன். எஸ், ஸோ அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் அப்படிங்கறத 1935ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 2 புக் எழுதியிருப்பாரு. என்னென்ன புக்கு? கிறிஸ்டியானிட்டி, எக்கானமி அண்ட் வே ஆஃப் லைஃப் ஒன்னு. ஜீசஸ்னு இன்னொரு புக். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945ல. கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், ஸோ அதுவும் 1945ல தான். ஸோ ராவ் வந்து யாரோட ஸ்டூடெண்ட்? எஸ், கீன்ஸோட ஸ்டூடெண்ட். ஸோ கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாரு சொன்னாங்க? எஸ், HW சிங்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ராவ் வந்து 1938ல ஒரு புக் எழுதினார். என்ன புக்கு? இந்திய பொருளில் என்ன தவறு? எஸ், இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிறது. அமர்த்தியா சென்னுக்கு நோபல் பிரைஸ் எப்ப கொடுத்தாங்க? 1998ல கொடுத்தாங்க. ஸோ அவர் எந்த புக்ல வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதெல்லாம் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு? தொழில்நுட்ப அதேதான், தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிறது. என்லைட்மென்ட் அண்ட் அப்ரிவல். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அது அந்த தியரிட்டிக்கல்னு என்ன வரும்? தியரிட்டிக்கல் அண்ட் அப்ளைட் வர்க்குக்காக. அதெல்லாம் நினைக்கிறேன் லாஸ்டா கொடுத்திருப்பான் அந்த லெசன். லாஸ்ட் மேம். அது பார்த்துக்கோங்க, அந்த இங்கிலீஷ்ல என்ன இருக்கும். ஓகே. இது நமக்கு ரக்ஷபந்தன் யாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர். ஆக்சுவலா அது எந்த வம்சத்தை சேர்ந்தவங்களால செலிப்ரேட் பண்ணப்பட்டது? எஸ், ராஜபுத்திரர்களால செலிப்ரேட் பண்ணப்பட்டது. ஸோ இவர் வந்து எதனால இதை தொடங்கி இருப்பாரு? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல எல்லாரும் வந்து பிரியக்கூடாது, ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத இது பண்றதுக்காக ரக்ஷபந்தன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. தியோசபிக்கல் சொசைட்டி யாரு ஸ்டார்ட் பண்ணது? 1875 மேடம் பிளவாட்ஸ்கியும் HS ஆல்காட்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்காட் வந்து எந்த ஊரு?
Blavatsky USA. Blavatsky, Russia. ரஷ்யா. ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கும் தியோசபிக்கல் சொசைட்டிக்கு? சான் பிரான்சிஸ்கோ San Francisco. யூஎஸ்ஏல தானே நியூயார்க்ல இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து எப்போ கொஸ்டின்ல சான் பிரான்சிஸ்கோனாலும் கரெக்ட்ன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்களா? ஓகே. ஸோ San அதை எப்போ Francisco district in New York தானே இல்லையா? சான் பிரான்சிஸ்கோ அது ஒரு டைம் தப்பு போட்டுட்டு வந்தேன் மேம், அதனால எனக்கு அது ஞாபகம் ஞாபகம் இருக்குதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ அடையாருக்கு எப்போ மாத்திருப்பாங்க? 1882. எஸ், 1882ல வந்து மாத்திருப்பாங்க. ஸோ அன்னிபெசன்ட் எப்போ இதுல மெம்பர்ஷிப் ஆயிருப்பாங்க? 1897. எஸ், 1889ல. ஓகேவா? 1889ல. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னிபெசன்ட் எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க? 1893ல வந்திருப்பாங்க. ஸோ ஓகே. காந்தி எப்போ ஃபர்ஸ்டா மெட்ராஸ் வந்தாரு? 1918 1894ல வந்து வந்திருப்பாரு. இது இந்த தியோசபிக்கல் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அன்னிபெசன்ட் வந்து எப்போ பனாரஸ் இந்து காலேஜ் தொடங்கினாங்க? 1898ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ அது எப்போ யூனிவர்சிட்டியா மாறுச்சு? 1916ல 1916ல மதன் மோகன் மாளவியாவால மாற்றப்பட்டிருக்கும். சுத்தி மூமெண்ட் யாரோடது? தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷன் யாரு ஆரம்பிச்சா, எப்போ ஆரம்பிச்சாங்க? விவேகானந்தர் 1897. விவேகானந்தர் 1897. விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. அவர் எப்ப பிறந்தாரு? 1863 Jan 12. அவரோட பர்த்டே என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? யூத் டே. சோ இதே 1863ல இன்னொருத்தர் பிறந்திருப்பாரு. யாரு? ஐயங்காளி. ஐயங்காளி வந்து பிறந்திருப்பாங்க. ஓகே. சோ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாரோடது? ராமலிங்க அடிகள். ஓகே. வள்ளலார் ராமலிங்க அடிகள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் யாரு? வள்ளலார் ராமலிங்க அடிகள். அவர்தான். ஓகே. 1894ல காசி நகரி பிரச்சாரணி சபா எங்க நிறுவி இருப்பாங்க? சென்னையிலயா மேம்? எஸ், கரெக்ட். மெட்ராஸ்ல. ஓகேவா? காசி நகரி பிரச்சாரணி சபா 1894 மெட்ராஸ். பிரார்த்தனா சமாஜ் எந்த வருஷம்? 1867. சோ யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? ஆத்மாராம் பாண்டுரங். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எந்த வருஷம்? 65. சுத்த 72 அப்படிங்கறது பார்த்திருப்போம். ஓகே. சோ பிரம்ம சமாஜம் பார்த்தாச்சு. எப்போ பிரம்ம சமாஜ்? 1828. யாரு ஆரம்பிச்சாங்க? ராஜாராம் மோகன் ராய். சோ இவர் வந்து என்ன வழிபாடு ஃபாலோ பண்ணிருப்பாரு? ஒரு கடவுள் வழிபாடு அப்படிங்கறது ஃபாலோ பண்ணிருப்பாரு. இவர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? 1772ல இருந்து 1883. 1833. 1772ல இருந்து 1833. எம்ஜி ராணடே எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? 1842 to 1901. ஓகேவா? டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 18. இறந்தது ஜனவரி 16. ஆமா. சோ பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி இறந்திருக்காரு. ஓகே. சோ அடுத்தது ஆதி பிரம்ம சமாஜ் யாரோடது? தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜ்
கேசவ சந்திரசன். சாதாரண சமாஜ். கேசவ் சந்திரசன்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க. கேசவ சந்திரசன்ல இருந்து பிரிஞ்சவங்க இல்லையா? ஸோ அவரோட 14 வயசு பொண்ணை வந்து அந்த இளவரசர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தனால இதாயிருப்பாங்க. விதவை மறுமண சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 56ல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1856ல கொண்டு வந்திருப்பாரு. ஸோ விதவை மறுமண சங்கம் எம்ஜி ரானடே 1861. தக்கான கல்வி கழகம் 1884. யாரெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பா? லோக்மான்ய திலக், செப்லிங்கர், எம்ஜி ரானடே, இன்னும் நிறைய பேரு. மெயினா பாத்தீங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஆமா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்னு இருக்கும். எம்ஜி ரானடே, அகர்கர், அதுக்கப்புறம் வந்து திலகர். ஸோ இவங்க 3 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிய சமாஜம் எப்ப தொடங்கினாங்க? 1875. யாரு தொடங்கினாங்க? தயானந்த சரஸ்வதி. அவரோட இயற்பெயர் என்ன? மூல் சங்கர். அவர் எழுதின புக் என்ன? சத்யார்த்த பிரகாஷ். சோ எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு? பாம்பேல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இவரு ஆத்மீய சபா எப்ப தொடங்கினாரு? ராஜாராம் 1815. சாரதா ஆக்ட் எப்போ? 1930. ஓகே. ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1929 செப்டம்பர் 28ல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். நடைமுறைக்கு வந்தது 1930 ஏப்ரல் 1ல நடைமுறைக்கு வந்திருக்கும். இது ஆக்ட் வந்து 29 செப்டம்பர் 28. நடைமுறைக்கு வந்தது 30 ஏப்ரல் 1ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் எந்த பிளேஸ்ல நிறுவனாங்க? பேலூர், கல்கத்தா. அயோத்திதாசர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? 1845 மே 20ல பிறந்திருப்பாங்க. 1914ல இறந்திருப்பாரு. சோ 1914ல என்ன, அது வரைக்கும் எந்த பத்திரிகை நடத்தினாரு? ஒரு பைசா தமிழன் ஆரம்பிச்சு தமிழனா மாறி கடைசி வரைக்கும் நடத்திட்டு இருந்திருப்பாரு. அத்வைதானந்த சபா எப்போ? 1876. ஓகே. சாக்கிய பௌத்த சங்கம் 1898. இவரை ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிட்டு போனவர் யாரு? HS ஆல்காட் வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. சோ நீலகிரியில எதோட முதல் மாநாட்டை நடத்தி இருப்பாரு? மகாஜன சபை, திராவிட மகாஜன சபை. ஆதி திராவிட மகாஜன சபை ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் 1893. சோ இவர் ஆரம்பிச்சது திராவிட மகாஜன சபை 1890. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெட்டமலை ஸ்ரீனிவாசனும் இல்ல ரெட்டமலை வந்து திராவிட பாண்டியன் மேம். இது ஆமா, இது திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது வந்து இவர் மட்டும் ஆரம்பிக்கிறது. ஆதி திராவிட மகாஜன சபை வந்து பறையன் மகா சபைன்னு சொல்லிட்டு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகே மேம். ஆக்சுவலி ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் வந்து இவரோட தங்கச்சியோ என்னமோ தான் அது பண்ணிருப்பாரு, மேரேஜ் பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேரும் அப்போ ஒன்னாதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு இவர் வந்து அந்த பறையன் அண்ட் ஆதி திராவிடர் அதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அது பறையன் வந்து 1891ல அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நேம் சேஞ்ச் பண்றது இவரு திராவிட மகாஜன சபைன்னு வச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து 93ல திருப்பி ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சேஞ்ச் பண்ணிருப்பாரு. தியோபந்த் இயக்கம் யாரு தொடங்கி இருப்பாங்க? கரெக்ட், முகமது காசிம் நானோதேவி. நவத்துல் உலாமா ஓகே. ஸோ இது வந்து நம்ம இன்னும் அந்த லெசன் பார்க்கல, அந்த 11th வரும். சிப்லி நுமானி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? எல்லா பேருமே ஆமா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அலிகார் இயக்கம் சையத் அகமது கான். ஸோ இவர் வந்து அந்த ஆரம்பிச்ச அந்த காலேஜ் வந்து எப்போ யூனிவர்சிட்டியா இருக்கும்? 1920ல.
அலிகார் மூமெண்ட் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாரு? 1875. 1875ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு 1890ல ஒருத்தர் தொடங்கினார். யாரு? எஸ்.கே.என். நடராஜன். 1890ல இந்திய சமூக சீர்திருத்தவாதி. இருக்கு எந்த புக்ல இருக்கு? இது புக்ல இல்ல, பிஓக்யூல தான் கேட்டிருக்கான். ஓகே. அகாலி இயக்கத்தோட முன்னோடி சிங் சபா. ஓகே, மாத்தி கேட்டேன்னு நினைக்கிறேன். சரி, சிங் சபாவோட முன்னாடி தான் அகாலி இயக்கமா? கரெக்டா தான் கேட்டோம். ஓகே, கரெக்டா தான் கேட்டீங்க. சோ எந்த வருஷம் தொடங்குனாங்க அது? 1851. எது மேம்? இல்ல சிங் சபானா 73. எஸ், சிங் சபா வந்து 1873. அகாலி இயக்கம் பார்த்தமா? தெரியலையே, பார்க்கலையே. எனக்கு கால்சா கல்லூரி தான் 1892 சொன்னீங்க. கால்சா கல்லூரி. ஸோ அதான் கேட்குறேன். 1892 92 சொன்னீங்க. ஓகே. இந்த ஆங்கிலேயர்கள் உதவி. எஸ், ஸோ கால்சா கல்லூரி 1892. ஸோ இது எங்க நிறுவி இருப்பாங்க? அமிர்தசரஸ்ல. அமிர்தசரஸ். ஓகே. நாம்தாரி இயக்கம் யாரு? ராம்தாஸ். பாபா ராம் சிங். ஓகே. ஸோ ஆணும் பெண்ணும் சமம், விதவை மறுமணத்தை ஆதரிச்சது, வரதட்சணை முறை, குழந்தை திருமணத்தை தடை செஞ்சது எல்லாம் நிரங்கரியா நாம்தாரி தான். குருநானக்கோட ஆதி கிரந்தத்தை மதிச்சவங்க தயால், பாபா தயால். எஸ், பாபா தயால் தாஸ். நிரங்கரி இயக்கம். நிரங்கரி. ஸோ பெங்கால் சதி ரெகுலேஷன், வங்க சதி ஒழிப்பு, அந்த ஒழுங்குமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? சதி ஒழிப்பு தான் 1829 டிசம்பர் 4ல. ஸோ சாரதா சட்டத்தின்படி பெண்களோட திருமண வயதுன்னா 14 அப்படிங்கிறது. ஜோதிபா பூலே எப்ப பிறந்தார், எப்ப இறந்தார்? அவர் ஏப்ரல் 11 1827 1890. எஸ், டேட் தெரியும். 1890 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகே. சத்யசோதக் சமாஜ் யார் ஆரம்பிச்சா? ஜோதிராவ் பூலே வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே. ஸோ பிஒய்க்யூல வந்து இது ரெண்டு டைப்பா கேட்டிருப்பான். ஒரு தடவை வந்து ஜோதிராவ் பூலே அப்புறம் சாகு மகாராஜா ரெண்டு பேர் பெயரையும் கொடுத்துட்டு இதுல பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்துக்கு வந்து ஜோதிராவ் பூலேயையும் சத்யசோதக் சமாஜுக்கு வந்து சாகு மகாராஜாவையும் மேட்சிங்ஸ்ல கொடுத்துருப்பான் ஒரு எக்ஸாம்ல. இன்னொரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா சொல்றேன். அடுத்து இன்னொரு எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது சாகு மகாராஜானும் சத்யசோதக் இயக்கம் அப்படிங்கிறது ஜோதிபா பூலே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சத்யசோதக் சமாஜை ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது ஜோதிராவ் பூலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை வந்து 1894 டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த சாகு மகாராஜா அப்படிங்கிறவர் வந்து அதுல ஜாயின் பண்ணி இந்த மற்றவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, மற்ற டைனாஸ்டில இருந்தவங்களாம் இதுக்கு வந்து அதை இன்னும் நல்லா பலப்படுத்தி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம். ஸோ அவர் வந்து அதுக்கு நிறைய பங்களிப்பு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வந்து ஜோதிராவ் பூலே தான். ஓகேவா? 1873ல கொண்டு வந்திருப்பாரு. என்ன புக் எழுதினாரு? குலாங்கிரி அப்படிங்கறது எழுதியிருப்பாரு. ஸோ பெண்களுக்கான பள்ளி ஃபர்ஸ்டா எந்த பிளேஸ், எந்த வருஷம்? 1848 புத்வார் பீத்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க.
அந்த காலையில கேட்டீங்கல்ல அந்த 31C ஆர்டிக்கல், எஸ் மேம். அது வந்து அந்த நீங்க சொன்னதா 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொன்னேன் இல்லையா 1964. ஸோ அது எதுக்குன்னா அந்த ஆர்டிகல் 31A(C)லலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எஸ்டேட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து டெஃபினிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா 17th அமெண்ட்மெண்ட்ல. ஓகே. ஓகே. செவன்டீன்த் அமெண்ட்மெண்ட் 1964. 1964. அதோட ரிலேட்டடான கேஸ் பார்த்தீங்கன்னா சஜ்ஜன் சிங் கேஸ். ஓகே மேம். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். எஸ். பத்திரிக்கை இதுக்காக முதல்ல ஜெயிலுக்கு போனவர் தான் எஸ்என் பானர்ஜி. ஏதோ அப்படி வருமே ஒரு கொஸ்டின். அப்படியா? அது தெரியலையே. ஆமா அப்படிதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அப்படின்னு. ஜேர்னலிஸ்ட் யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுல ஐஎன்எம்ல பாத்திருப்போம் நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். நீங்க கேட்டிருக்கீங்க மேம். ஆமா, அந்த வெங்கடேஷன்ல கொடுத்திருப்பான் அந்த டேட்டா. 1817ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்ததேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை எந்த இடத்தில் நிறுவினர்? பம்பாய். கல்கத்தாவா? கல்கத்தா தான். ஓகேவா? இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் யாரு? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம். சோ இந்தியா இந்தியர்களுக்கே அப்படின்னு சொன்னது யாரு? அவர்தான் தயானந்த சரஸ்வதி. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யார் ஆரம்பிச்சாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள்னு சொன்னது சையத் அகமது கான். சையத் அகமது கான் வந்து சொல்லியிருப்பாரு. கொல்கத்தால முகமதியர் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் சையத் அகமது கான். இல்ல கொல்கத்தால இல்ல, டேவிட் ஹேர். போன கிளாஸ்லயே சொன்னேன், போன வைவாலேயே. ஆப்ஷன் சொல்றேன்: அமீர் அலி, துதுக் மியான், அப்துல் லத்தீப், ஷரியத்துல்லா. அப்துல் லத்தீப். ஓகேவா? குர்ஆனின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர்? கமெண்டரிஸ் ஆன் தி குர்ஆன். சையத் அகமது கான். சையத் அகமது கான். தியோசபி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? டிவைன் ரைட். கடவுளை பற்றிய அறிவு. சோ அது வந்து புக்ல கொடுத்திருப்பான். இதுல ஆப்ஷன்ல வந்து தெய்வீக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பான். இவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர என்னன்னு சொல்லுவாங்க? எதோட முன்னோடி? வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவர் எந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருப்பாரு 1849ல? பெத்யூன். எஸ், பெத்யூன். பெத்வான் பள்ளி அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. என்னது? எஸ். So சோம் பிரகாஷ் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காரு. 1860ல ஃபர்ஸ்டா திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாரு? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். சோ அந்த டைம்ல அந்த ஏஜ் என்னவா வச்சிருப்பாங்க மேரேஜுக்கு? 10.
அதுக்கப்புறம் எந்த வருஷத்துல திருப்பி கூடும்? 91ல டுவெல் 12 எஸ், அப்புறம் 25ல வந்து 13 13 மாறும். மாத்துவாங்க. 29ல 14. இல்ல 29ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த நீங்க கொண்டு வர சட்டம் எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து அந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ஸ் கமிட்டின்னு அர்த்தம். கன்சென்ட் கமிட்டி. அதேதான். வயது ஒப்புதல் கமிட்டி. ஆமா. ஓகே. எஸ்என்டிபி எப்ப தொடங்குனாங்க? 1903. 1903. எஸ், 1903ல. யாரு? ஸ்ரீ நாராயண நாராயணகுரு. நாராயணகுரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது. சோ இதே மாதிரி ஐயங்காளி ஒண்ணு தொடங்கினார்ல, என்ன? சாது ஜன ஜன பரிபாலன சாது ஜன பரிபாலன சங்கம், அசோசியேஷன் ஃபார் தி புவர். 1907. எஸ், 1907ல. பரிபாலன சங்கமா யோகமா மேம்? சங்கம். சாது ஜன சாது பரிபாலன ஜன சங்கம், பரிபாலன சங்கம், அசோசியேஷன் ஃபார் த புவர் அப்படிங்கிறது. அவரோடதுதான் யோகம், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ வேற எந்த படிக்க சொல்லியிருந்தா அவ்வளவுதானே இந்த வீக் நடத்தினது? அமைச்சு அமைச்சு. ஓ, அமைச்சு இருக்கா? அது வைகுண்ட சுவாமி. ஓ, அது இருக்குதோ? ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு 2 minutes வந்துடுறேன். ஓகே. அமைச்சு எல்லாரும் படிச்சிட்டீங்க போலயே. ஓகே. எப்படி பேர் சொல்லி திருக்குறள் கேட்போமா? அதுக்கு தான் கேட்டேன். கேட்டேன், ஒரே ஒரு தான் ட்ரை பண்றீங்களா? ஓகே. கருவியும் காலமும் சொல்லுங்க. கருவியும் காலமும் செய்கையும் அருவினையும் மாண்பது அமைச்சு. ஓகே. கருவியும் காலமும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படிங்கிறது இதோட மீனிங் என்ன? ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கு ஏத்த டைம், அதுக்கு எந்த மெத்தட்ல அதை யூஸ் பண்றோம், அந்த செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுல என்ன பெனிஃபிட், இதை சிந்திச்சு செய்யறவன் தான் அமைச்சன். ஓகே, நைஸ். சோ கருவியும் காலமும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. வன்கண் குடி காத்தல். சோ இது சொல்லுங்க. கற்றறிதல் ஆள் வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. சோ வன்கண் குடி காத்தல், கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படிங்கிறது.
செயலுக்கேற்ற மன உறுதி, மக்களை காக்கிறது, உரிய நீதி நூல்களை கற்கிறது, கற்றோரிடம் கேட்டு அறிதல், அதுக்கப்புறம் முயற்சி. ஸோ இது 5 உடையவரே அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி கூட கேட்கலாம், எத்தனை குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்னா 5 அப்படிங்கிறது தெரியும். ஸோ பொறுத்தலும் வல்லது அமைச்சு, இந்த திருக்குறளை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. பிரித்தலும் பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது. ஓகே, ஸோ பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. நாட்டிற்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல், தம்முடன் இருப்பவரை கொடையாலும் இன்சொல்லாலும் பிரியாமல் காத்தல், தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரை சேர்த்து கொள்ளுதல். ஸோ இதுல வல்லவரா இருக்கிறவங்கள தான் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. இப்போ ரிலேட் பண்ணி சிரிப்பு வருது. டிவிக்கேவா? ஓகே. சொல்லலும் வல்லது அமைச்சு, இதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. சூப்பர். ஸோ தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. ஒரு செயலை பற்றி பல வகையிலும் ஆராய்ந்து அறிதல், வாய்ப்பு வரும்போது ஆராய்ந்தபடி செய்தல், நன்மை தருபவற்றையே உறுதியாக சொல்லுதல். ஸோ இதுலலாம் வல்லவர்களா இருக்கிறவங்களாம் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. எஸ், அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அறத்தை அறிந்து கல்வியால் நிறைந்து அடக்கமான சொல்லை உடையவராய் எப்போதும் செயலாற்றும் முறைகளை தெரிந்தவரையே கலந்து முடிவு எடுப்பதற்கு ஏற்ற துணையானவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. மதிநுட்பம். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. எஸ், மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இயற்கையான நுண்ணறிவோடு செயற்கையாகிய நூலறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இயற்கையான அறிவும் இருக்கணும், நூல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அறிவும் இருக்கணும் அப்படிங்கிறது. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இயற்கை அறிந்து செயல். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். எஸ், ஸோ செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படிங்கிறது. பல்வேறு மொழி நிறைய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நூல்களின் வழியா புதிய செயல்திறன்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. உழை இருந்தான் கூறல் கடன். அரிகொன்று அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன். சூப்பர். ஸோ அரிகொன்று அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன் அப்படிங்கிறது. ஸோ அறிந்து சொல்பவரோட அறிவுரைகளை ஏத்துக்காம தானும் அறிவில்லாதவனா இருக்கக்கூடிய ஒரு அரசனால அவனுக்கு உறுதி கூறுதல் அமைச்சருக்கு கடமை. ஓகேவா? ஸோ அப்போ அமைச்சரோட கடமை என்ன அப்படின்னா அந்த மன்னனுக்கு அறிவுரை சொல்லணும். ஒன்று அவனா தெரிஞ்சு செய்யணும், இல்லைன்னா அவன் அந்த அறிவில்லாதவனா இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுதான். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன். அடுத்தது பழுதெனும் மந்திரியின் பங்கததுள் தெவ்வோர் எவ்வளவு கோடி? 70 கோடி. 70 கோடி. இது பிஒய்க்யூல கேட்டிருப்பான் எத்தனை கோடி அப்படிங்கிறது. 70 கோடி. 70,000 70 லட்சம் 70,000 கோடி நான் கொடுத்துருப்பான். ஓகே, ஆப்ஷன்ல. ஸோ 70 கோடி அப்படிங்கிறது ஆன்சர். பழுதென்னும் மந்திரியின் பக்கததுள் தெவ்வோர் 70 கோடி பெறும். தன் கட்சிக்காரராய் அருகிலேயே இருந்தும் நாட்டு நலனை எண்ணாமல் தன்னலமே எண்ணும் அமைச்சர் 70 கோடி எதிர்கட்சிக்காரருக்கு சமம்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முறைப்பட சூழ்ந்தும். முடிவிலவே செய்வர் நிறப்பாடு இல்லாதவர். திறப்பாடு இல்லாதவர். முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். செயல்தரம் இல்லாத அமைச்சர் செய்ய வேண்டியவற்றை முறையாக எண்ணி வைத்திருந்தாலும் அவற்றை செய்யும் போது அரைகுறையாவே செய்வாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும், பட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது.
ஸோ அப்போ அவங்க வந்து அரைகுறையாக தான் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறதான். முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். எல்லாரோட மைண்ட்லயும் எங்கேயோ மேட்ச் ஆகுது போலயே. சரி, ஓகே. ஸோ இந்த இவர் வைகுண்ட சுவாமிகள் வந்து கீழ் ஜாதியினரை ஒன்று திரட்டி ஒரு காவி நிற கொடி ஒன்று இது பண்ணியிருப்பாரு. என்ன பேரு? அன்பு கொடி. அன்பு கொடி. வைகுண்ட சாமியோட இயற்பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அகில திரட்டு அம்மானை யார் எழுதினாங்க? சீடர் ஜெயகோபால் என்னமோ கோபாலன் ஹரிகோபால். ஹரிகோபால். அந்த எத்திக்ஸ் புக்ல ராஜகோபால்னு இருக்குமோ? எனக்கும் அதை பார்த்த மாதிரி. ராமகோபால். ஓகே. ஸோ அந்த நெட்ல அடிச்சீங்க அப்படின்னா ஹரிகோபால்னு வரும். ஏதோ ஒரு கோபால். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர் ஹரி எல்லாம் ஒருத்தர் தானோ? ஒருத்தர் இருக்கலாம் போல. ஓகே. ஸோ இவர் என்ன சமாஜத்தை ஆரம்பிச்சிருப்பாரு? சமத்துவ சமாஜம். ஓகே. அதே மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது என்ன? சமபந்தி. துவையல் பந்தின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ நிழல் தாங்கல்களும் இவர் அமைச்சதுதான். நல்ல உள்ளம் கடவுள் நடம்புரியும் கோவில் யார் சொன்னது? வள்ளலார் சொன்னது. சோ இவர் எந்த இடத்துல உள்ள முருகன் அருளால இது பண்ணிருப்பாங்க? திருச்செந்தூர், கந்தக்கோட்டம். யாரு மேம்? வள்ளலார். வைகுண்டர் வந்து திருச்செந்தூர். வைகுண்டர் வந்து அவரு அந்த திருச்செந்தூர் கடல்ல போய் தான் அவரு அவதாரம் எடுத்து வந்தாரு அப்படின்னு சொல்லிக்குவாங்களே. அப்படியா? ஓகே, அது தெரியல. அது திருச்செந்தூர் கடலா? ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவரு ஃபேமஸ் ஆவாரு. ஓகே ஓகே. ஸோ வள்ளலாரோட பாடல்கள் மொத்தம் எத்தனை இருக்கும்? 5818. ஸோ இவரோட பாடல்கள் என்னன்னு சொல்லுவாங்க? திருவருட்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை மருட்பான்னு சொன்னது யாரு? ஆறுமுக நாவலர். சத்திய தர்மசாலை எந்த வருஷம்? 1867. சத்திய ஞான சபை 1872 January 25. நேஷனல் டூரிசம் டே Jan 25. சகோதரத்துவ கொடிய வந்து இவர் ராமலிங் எப்ப ஏத்துவாரு? 1873 அக்டோபர் 22ல வந்து ஏத்துவாங்க. ராமலிங்கர் மேட்டுக்குப்பத்திலிருந்து அவரோட வாழ்விடத்துல வந்து ஏத்திருப்பாரு. சோ எப்ப இறந்தாரு இவர்? என்ன டேட்டு? January 30. January 30. நம்ம காந்தி இறந்த அதே நாள் இறந்திருப்பாரு. பிரம்ம சமாஜம் அது வந்து வேத சமாஜம் அப்படின்னு இங்க ஒருத்தர் தொடங்கி இருப்பாரு. யாரு? ஸ்ரீதர்லு நாயுடு. சோ எந்த வருஷம் தத்துவ போதினி அப்படிங்கிறது தமிழ்லையும் தெலுங்குலையும் வெளிவந்திருக்கும்? 1864. கரெக்ட், 1864. ஓகேவா? 1864. இந்தியன் மிரர் யாரோடது? தேவேந்திரநாத் தாகூர். பிரம்ம தீபிகை அப்படிங்கிற மாத இதழை வெளியிட்டது யாரு? ஸ்ரீதர்லு நாயுடு வந்து வெளியிட்டிருப்பாரு. சோ இந்த சமாஜத்தோட ஒரே தமிழ்நாட்டு பிராமணரா இருந்தது யாரு? துரைசாமி ஐயங்கார். துரைசாமி ஐயங்கார் வந்து இருந்திருப்பாரு. அது கூட இன்னொரு டம்பாச்சாரமா? அது பிரம்மதீபிகையும் டம்பாச்சாரி விலாசமும்.
இவங்க பிளவாட்ஸ்கியும் ஆல்காட்டும் எந்த வருஷம் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வந்தாங்க? 75 70. 1881 அக்டோபர்ல வந்திருப்பாங்க. ஸோ நியூயார்க்ல இருந்து பம்பாய்க்கு வந்தது 1878 செப்டம்பர் 17ல. தூத்துக்குடிக்கு வந்தது எப்போ? 881 1881 1881. அக்டோபர். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன அதிகாரம் படிக்கிறீங்க அப்படின்னா இறைமாட்சி. இறைமாட்சி அதிகாரம். ஸோ அடுத்தது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக 11th எக்கனாமிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஃபுல்லா எக்கனாமிக்ஸ் போட்டிருப்பீங்க போல இருக்கு. ஆமாம், அப்படியே முடிச்சு விட்டுறலான்னு நினச்சேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இல்லை தான். தூங்காம இருந்தா சரி. ஆமாம்.